வணக்கம் மக்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இபிஎஃப்ஓ, அதாவது பாத்தீங்கன்னா இது பார்ட் 2 வீடியோ. இந்த 7 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ்க்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைங்கிறது தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது 7 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா யாரா இறந்துட்டாங்களா அவங்களோட டெத் சர்டிபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட நாமினியோட ஐடி ப்ரூஃப் வேணும், அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேலும் வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆவணங்களும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவரோட செக் ஏதாவது வேணும், பேங்க் செக் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ வந்து பாத்தீங்கன்னா யூஏஎன் நம்பரு, அந்த ஐசிஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணங்கள் அனைத்தும் தேவை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா இபிஎஃப்ஓ வெப்சைட்ல போயிட்டு கேஒய்சி கொடுத்து நம்மளோட சீனியர் இது கொடுத்துட்டு இடிஎல்ஐ அதை கொடுத்தீங்கன்னா போதும். அதில் போயிட்டு நீங்கள் பென்ஷனுக்கு சப்மிட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினி சப்மிஷன் இருக்கணும், அப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அவங்க தான் நாமினியாக என்னென்னு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் ப்ராசஸிங் பண்ணுவாங்க. அது ஓகே அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து உங்கள் கைக்கு வந்துடும். இதுதான் வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் 7 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் பெறதுக்கான ப்ராசஸ் இதுதான். நாமினி யாருங்கிறத பார்ப்பாங்க, அப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பேமெண்ட்டும் உங்கள் கைக்கு வந்துடும். இந்த 4 ப்ராசஸ் 4 ஸ்டெப் தான் ப்ராசஸாக இருக்குது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சுன்னா பேமெண்ட்டும் உங்களோட கைக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இது வந்து செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன இதெல்லாம் தேவை, எப்படி எலிஜிபிலிட்டி எல்லாமே சொல்லியிருக்கேன். இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.